வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னு கேட்டேனாக்கா, எல்லாரும் கன்சல்டேஷன் வரும்போது முக்கியமான கேள்வி, எனக்கு பைசா பிரச்சனை, எனக்கிட்ட பைசா எப்போ வரும், கடன் எப்போ தீரும், அந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வெறும் என்ன பண்ணுறது, கட்டங்களை பார்க்குறோம், விம்சோத்ரி தசை பார்க்குறோம், பிளானட்டோட பிளேஸ்மெண்ட் பார்க்குறோம், செகண்ட் ஹவுஸ் பார்க்குறோம், 11th ஹவுஸ் பார்க்குறோம், ஆருட லக்னத்துலேருந்து 11th ஹவுஸ் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு பைசா கிடைக்கிறதுக்கு நிறையா ஆஸ்பெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனா நம்ம மூணு அஷ்டக் வர்கா அப்படிங்கிற ரொம்ப பழங்காலத்து முறையில உங்களுக்கு அஷ்டக வர்கா வச்சுட்டு நிறைய பின் அஷ்டவர்கா அஷ்டவர்கா வச்சு நிறைய உங்களுக்கு ரொம்ப அழகா ப்ரடிக்ஷன் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதை பத்தின விஷயத்த தான் உங்களுக்கு தெளிவா எனக்கு தெரிஞ்சதை புரிய வைக்கலாம்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ இல்லை உங்களுக்கு ஜாதகம் படிச்சுக்கணும் அப்படின்னாலோ நீங்க என்னோட வெப்சைட் இருக்கு ஜெயஸ்ரீபாலன்.com, அது மூலமாக பதிவு செஞ்சு அதுல ஃபார்மலா ரொப்பி நீங்க அது மூலமாக நீங்க என்ன ரீச் ஆகலாம். கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப ஃப்ரீ தான் ட்ரை பண்றா. ஏதாவது குடும்ப பிரச்சனையை சொல்லிண்டு ஏதாவது சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்கணும். எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க முடியாது. ஏன்னா நானும் என்னோட தொழில் இல்லையா, என்னோட தொழில ஓட்டையை போட்டுட்டு உங்க தொழிலுக்கு நீங்க பண்ணணும்னு பாக்குறது ரொம்பவும் தப்பான ஒரு விஷயம். அதனால யாருக்கு பணம் கொடுத்து பார்க்க முடியுமோ அவங்க மட்டும் ரீச் பண்ணா போதும். ஃப்ரீயா என்னால பண்ண முடியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. வாங்க நம்ம பதிவுல பார்க்கலாம். இப்ப பார்த்தேன்னா இது சர்வ அஷ்டவர்கா, இது 3ஓட அஷ்டவர்கா. ஓகேயா? ஒருத்தருடைய ஜாதகத்துல கண்ணியில 3 இருக்கு. சோ இந்த கண்ணியில 3ல உங்களுக்கு சாதாரணமா சர்வ அஷ்டவர்க்கத்துல 27 மார்க் இருக்கு. 27 மார்க் குறைச்சலான மார்க் கிடையாது. இங்க 3 அஷ்டவர்கால 3 மார்க் இருக்கு. ஓகேயா? 3 பிந்துஸ் இருக்கு. மார்க்குன்னு சொல்லக்கூடாது, தப்பு. பிந்துஸ்னு சொல்லலாம். ஓகேயா? சோ இங்க பார்த்தேன்னா குறைச்ச பிந்து அப்படின்னு பார்த்தேன்னாக்க, இது ராசியில 3 பிந்து இருக்கு. ராசிக்கு 2ஆம் வீட்டுல 2 பிந்து இருக்கு. 6ஆம் வீட்டுல 3 பிந்து, 10ஆம் வீட்டுல 3 பிந்து. மத்தபடி எல்லா இடத்துலயும் 6 ரொம்ப ஹையஸ்ட் மார்க் 6 ரிஷபத்துல இருக்கு. அப்புறம் இது கடகத்துல, அதுக்கப்புறம் தனுர்ல, அதுக்கப்புறம் மீனத்துல, அப்புறம் உங்களுக்கு மேஷத்துல, இதுல எல்லாம் உங்களுக்கு 5 பிந்து இருக்கு. அப்புறம் 4 பிந்துவும் 3 இடத்துல இருக்கு. அதாவது 12ஆம் இடத்துல 4 பிந்து, 3ஆம் வீட்டுல 4 பிந்து, அப்புறம் 5ஆம் வீட்டுல 4 பிந்து. இந்த மாதிரி இத்தனை மாதிரி பிந்து இருக்கு. இப்போ இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ தனத்துக்கு யாரு வேணும்? குரு வேணும் இல்லையா? சோ எப்பெல்லாம் இங்க இதை சொல்லக்கூடாது. இந்த இடத்துல குரு வரும்போதோ இந்த இடத்துல வரும்போதோ அவ்வளவு தூரம். ஏன்னா இது 3 மார்க் தான் கிடைச்சது, 3 பிந்து தான் கிடைச்சது. அதனால இது சோசோவா தான் பைசா கிடைக்கும். அதுவும் ரிஷபத்துல எதுவும் வரும்போது, குரு வரும்போதோ இல்ல சுக்கிரன் வரும்போதோ புதன் வரும்போதோ உங்களுக்கு அவ்வளவு தூரம் பணம் இருக்காது. ஆனா எப்பெல்லாம் குருவோட திருஷ்டி இல்ல குருவே இங்க உட்காந்துக்கிறாரோ, இந்த அதாவது மீனத்துல மீனத்துல இதுல தனுர்ல, மீனத்துல, சோ கண்ணீர வரும்போதோ இல்ல இந்த இதுல ரிஷபத்துல இருக்கும்போதோ குருவோ புதனோ சுக்கிரனோ வரும்போது உங்களுக்கு மாடரேட்டா தான் உங்களுக்கு கெயின் இருக்கும். இந்த இதுலயோ கும்பத்திலையோ இல்ல மிதுனத்துல வரும்போது உங்களுக்கு மாடரேட் பைசா கிடைக்கும். ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு தனுர்லயோ இல்ல மீனத்திலேயோ இல்ல ரிஷபத்திலேயோ இல்ல இந்த இடத்துல மேஷம் ரிஷபத்துல, ரிஷபம் கடகம், இதெல்லாம் குருவோட பார்வை கிடைக்கும் போது, இல்ல உங்களுக்கு சூரியன் புதன் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சோ புதனாசோ, ஏன்னா இந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம புதன் கூட நம்மளுடைய பிசினஸ் இது. அதனால நம்மளுடைய பண்ற தொழிலுக்கு அதுவும் ரொம்ப முக்கியம், மூலாதாரம். சோ அதனால புதன் அது மேல வரும்போதோ இல்ல சுக்கிரன் நம்ம வாழ்க்கைக்கு சுகஸ்தானம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன்கிறவர் நமக்கு ரொம்ப சொகுசான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். சோ இந்த பிந்துல சுக்கிரன் வரும்போது கூட உங்களுக்கு நல்ல பணம் வரவு இருக்கும். எப்ப எந்தெந்த இடத்துலலாம் வரும்? திருப்பியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். இங்கேருந்து எடுத்து ஆரம்பிப்போம் நம்ம. இங்க 3 பிந்து 2 பிந்துல ரொம்பவும் பைசா குறைச்சலா தான் கிடைக்கும். 4வது பிந்துல வரும்போது மாடரேட்டா கிடைக்கும். 5ல இருந்து 5 அவுட் ஆஃப் 8. அதனால இதுலேயே நல்ல ஓரளவுக்கு உங்களுக்கு மனசு திருப்தியான ஒரு இது இருக்கும். திருப்பியும் உங்களுக்கு இந்த இடத்துல மகரத்திலே கும்பத்துல எல்லாம் புதனோ சுக்கிரனோ குருவோ வரும்போது மாடரேட்டா கிடைக்கும்.
குறைச்சல் இல்லாம பைசாக்கு ரொம்ப குறைச்சல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கிடைச்சிரும் ஏதாவது. ஆனா, அதே சமயத்துல திருப்பியும் நீங்க வந்து மீனத்திலேருந்து எடுத்து மீனம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 3 இடத்துலயும் நெறைய பணவரவு உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். இப்ப ஆக்சுவலா ரிஷபத்துல குரு இருக்கு. அதனால இந்த சமயத்திலே உங்களுக்கு நெறைய பணம் வந்துன்னு இருக்கும். இப்போ மகரத்துல குரு இருந்தா கூட, மகரத்தோட குரு வந்து இந்த இடத்துல பார்வைப்படும். ஸோ, அதனால இப்போ அந்த சமயத்திலயும் குரு உங்களுக்கு இது கிடைக்கும். அதே மாரியே உங்க தனுர்ல இருக்கும்போது 2 பக்கமும் உங்களுக்கு பாருங்க. இங்கேயும் 5 மார்க்கு, ஒரு 5ஆம் பார்வையும் 5ஆம் மார்க்கும் 9ஆம் பார்வையில 4 மார்க். ஸோ, இங்கேயும் உங்களுக்கு வந்து நல்ல பணம் கிடைக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு 2024 25 மேல இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையில வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் இல்ல. 5ஆம் பார்வையில 2 மார்க் தான் இருக்கு. அப்புறம் 9ஆம் பார்வையிலயும் 3 பிந்து தான் இருக்கு. ஸோ, அதனால இங்க 25ல வரும்போது உங்களுக்கு அவ்வளோ பைசா இருக்குமான்னா வராது. ஆனா, இந்த சமயத்துல உங்களுக்கு புதன் அ அ இல்ல ஆனா இல்ல. புதன் இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல 3 கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பணவரவு சுமாராக தான் இருக்கும். ஆனா, அதே சமயத்துல உங்களுக்கு ஜூலைல இருந்தெல்லாம் ஜூலை 15 ஆகஸ்ட் 15 இந்த மாரியான ஒரு பீரியட்ல வந்து உங்களுக்கு இந்த மாரி மாசத்த வச்சு பார்க்கலாம். ஏன்னா புதன் அந்த சூரியனுக்கு இடத்துல தானே புதனும் இருக்கும். அதனால உங்களுக்கு புதன் வர இடமும் மத்தெல்லாம் மாசத்த வச்சு ரொம்ப ஈஸியா துல்லியமா நீங்க கண்டுபிடிக்கலாம். மாசம்னு வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் 15 டிசம்பர் 15 டிசம்பர் 15 ஜனவரி 15 நன்னா இருக்கும். அப்புறம் ஜனவரி 15 பிப்ரவரி 15 வரைக்கும் 4 பிந்து சோசோவா இருக்கும். அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்ச் 15 ஏப்ரல் 15 மார்ச் 15லேருந்து எடுத்து உங்களுக்கு டைரக்ட்டா ஜூன் 15 வரைக்கும் சூப்பரா ஒரு 3 மாசம் நன்னா ஓடும். அதுக்கப்புறம் ஜூன் 15லேருந்து ஜூலை 15 சுமாரா இருக்கும். ஜூலை 15 உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கும். ஸோ அந்த மாரி நம்ம வந்து புதன் பார்க்கணும்னா அந்த மாரி கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு சுக்கிரனும் நீங்க பஞ்சாங்கத்துல எப்ப வருது சுக்கிரன் வருது அத வச்சு பார்க்கலாம். அப்புறம் குரு டிரான்சிஷன் உங்களுக்கு தெரியவே தெரியும். குருவோட பார்வையும் ரொம்ப முக்கியம். குருவோட பார்வை படும்போது கூட அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து எப்படி அஷ்டவர்க்கத்த பத்தி அஷ்டவர்க்கத்த வச்சு நம்மகிட்ட எப்ப பைசா வருங்கிறத நீங்களே கூட கணிச்சுக்கலாம். இல்ல ஒரு ஆஸ்ட்ராலஜரா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு இத வச்சு கூட நீங்க கரெக்ட்டான ஒரு ப்ரிடிக்ஷன குடுக்கலாம். இது உங்களுக்கு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அ அபிஷேக் பச்சனுடைய டைவர்ஸ பத்திலாம் பேசிட்டு இருக்கான். ஸோ அதோட பத்தி நெக்ஸ்ட் பதிவு ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சூரியன் மக நட்சத்திரம். இந்த மாரி நிறைய பதிவுகள உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான விஷயம். நீங்க எவ்வளவுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. லைக்கும் கிடையாது, கமெண்ட்ஸும் கிடையாது என்னோட சேனல்ல. எல்லாம் போட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு உந்துதலா இருக்கும். ரொம்ப நன்றி.